சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போனா சண்டே ஆனா வந்து அந்த ஆப்பத்துல ஒயினை ஊத்தி கொடுக்குறான். நாடு முழுக்க எத்தனை சர்ச்சு, எத்தனை ஒயின் குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா பேசுவீங்களா நீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி பல கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க வந்து வீதி தெரு செங்கோடி பறக்க விடுறீங்களே, அந்த துணியெல்லாம் மிச்சப்படுத்தி எத்தனை குழந்தைகளுக்கு அதை கணக்கு போட, நாங்க எங்க சொல்ல கணக்கு போட்டு தரேன், எத்தனை குழந்தைகளுக்கு சட்டை தைச்சு தரலாம் நாம சொல்ல முடியல. இவங்க என்ன சொல்றாங்க, கரூர்ல வந்து அந்த சம்பவத்துக்கு நெரிசலுக்கு இத்தனை பேர் இறந்து போன காரணமானது செந்தில் பாலாஜி இந்த குற்றச்சாட்டினாங்க தாவேகா. ஆனால் அதே செந்தில் பாலாஜி இப்ப ஏன் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க? மத்திய அரசு போடக்கூடிய அரசாணை ஜிஓ எது இருந்தாலும் எல்லா மாநிலங்களும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசுறாங்களா? வந்தே மாதரம் என்ற வார்த்தையை சொன்னதற்காக தூக்கி மேடை ஏறியவர்கள் பல பேர். இப்ப வெள்ளக்கார வந்தே மாதரத்தை பார்த்து பயப்பட்டா அர்த்தம் இருக்கு, வெறுத்தால் அர்த்தம் இருக்கு. நீ ஏன் வெறுக்கிற? நீ வரவேற்கணும் இல்லையா? அப்ப நீ வெறுக்கிற அல்ல எதிர்க்கிற என்று சொன்னா என்ன அர்த்தம்? நீ வெள்ளக்காரனுடைய வாரிசா? நீ நம்ம சொல்றோம் 2 கோடிக்கு அதிகமான பங்களாதேஷிகள் கள்ளத்தனமாக இந்தியாவில் உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். அதுல பெரும்பகுதி நீங்க சொல்லக்கூடிய இந்த அஸ்ஸாம், திரிபுரா, பீகார், மேற்குவங்கம், இங்கதான் பெரும்பகுதி இருக்கிறது, இங்கதான் இருக்காங்க. இதை நாம சொல்றோம், பங்களாதேஷ் சொல்றான், அதை ஏத்துக்க மாட்டேங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அட்சதையை போட்டு அரிசியை வீணாக்காதீர்கள், சிபிஎம் பே. சண்முகம் பேச்சு. ரூபாய் 600-304 கோடி லஞ்ச புகாரில் KN நேரு மீது வழக்கு, நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படியே தீபம் ஏற்றப்படும், தாவேக அரசு பதில். வந்தே மாதரம் பாடல் உத்தரவு தமிழகத்துக்கு மட்டுமானது அல்ல, உயர்நீதிமன்றம் கருத்து. மேற்கு வங்கம், திரிபுரா, பீகாரில் மக்கள் தொகை விகித மாற்றங்களை சகித்துக் கொள்ள மாட்டோம், அமித்ஷா திட்டவட்டம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். ஒரு புதுவிதமான விஷயத்தை சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் சொல்லியிருக்கார். கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, அட்சதை தூறதுனால ஒரு பஞ்சமே ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பயமுறுத்துறார். காரணம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன், திருமணம் அப்படின்னா அந்த அட்சதைக்கு ஒரு 2 கிலோ அரிசி செலவு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் திருமணம் இந்தியா முழுக்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றது குறிப்பாக இது இந்துக்கள் மத்தியில தான் இந்த பழக்கம் இருக்குது. அது போடுற அந்த அட்சதை வந்து பெரும்பாலும் அந்த மணமக்களுக்கு மேலேயோ இல்லை அந்த விழாவுக்கு யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க மேலே விழுறது இல்லை, யார் மேலேயே தான் விழுது. அதை எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக பூ போடலாம். இப்படி 1 லட்சம் வைபவங்கள் நடக்குது. பர் கேஜி ஒரு வைபவத்துக்கு 2 கிலோ அப்படின்னா எவ்வளவு லட்சம் அப்படின்னு பாருங்க. அந்த அரிசி வந்து ஒரு ஏழைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புதுவிதமாக யோசிச்சு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கம்யூனிசம்ங்கிறது இந்த இட்லியிலிருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 5 இட்லி அப்படிங்கிறது இன்னொருத்தனுடைய உணவை பறிக்கிறது மாதிரின்னு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி பாக்குறீங்க? கம்யூனிசம் என்பதே ஒரு தோற்று போன ஒரு கொள்கை, தியரிட்டிக்கல் கான்செப்ட், நடைமுறையில வந்து செயல்படுத்தாத ஒரு தோற்று போன ஒரு கொள்கை, உட்டோப்பியன் தியரி தான். இப்ப இவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய இந்து சமுதாயத்துல வரக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்கு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்ப சொல்லியிருக்காரு அக்ஷதைன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சம்ஸ்கிருதத்துல அக்ஷதம். க்ஷதம்னா குத்துறது. அந்த காலத்துல உலக்கை வச்சு குத்துவாங்க அரிசிய. அப்படி குத்தக்கூடிய அரிசி பின்ன போட்டிருக்கும், மூக்கு உடஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். அக்ஷதைங்கிறது க்ஷதம்னா குத்துறது, அக்ஷதம்னா குத்தப்படாத அரிசி. அதாவது முனை வந்து முழுமையா இருக்கும் அரிசி, அது அர்த்தம். இப்ப இந்த அரிசியோட மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க.
மஞ்சத்தூளுக்கும் நடுவில் 2 கனெக்ஷன் என்ன, ஒரு மீடியம் நெய். அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்கும். பூமிக்கு மேலே விளையக்கூடியது அரிசி நெல், பூமிக்கு கீழே விளையக்கூடியது மஞ்சள். அப்ப நேர் எதிர் திசையில விளையக்கூடிய 2. அப்போ ஒரு சிம்பாலிக்கா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. நேர் எதிர் சிந்தனைகள் இருந்தாலும் கூட நீங்க ஒன்னா சேரணும் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, எல்லாருடைய வாழ்த்துக்கள் வந்து இந்த அட்சதை மூலமாக போய் சேரும். நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். நம்ம சொல்றது பார்த்தா 2 வெவ்வேறு துருவத்துல இருக்கிறாங்க, அதான் மணமக்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களை இணைப்பது இந்த பந்தம், இந்த திருமணம்ங்கிறத நெய். ஆமா, அதன் மூலமா அதை மிக்ஸ் பண்ற அந்த அட்சதைய அப்படி ஒரு கான்செப்ட் புரிய வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பல கருத்துக்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருமண சடங்குகள்ல, பல புண்ணிய சடங்குகள்ல வந்து ஒரு குடத்துல வந்து கலசம்னு சொல்லுவாங்க, கோயில கூட வச்சிருப்பாங்க. மந்திரங்கள் ஓதி அந்த நீரை எடுத்து தெளிப்பாங்க. நம்ம மூட நம்பிக்கையும் சொல்றோம். இப்ப ஜப்பான்ல என்ன பண்ணிருக்க, ஒருத்தர் ஒரு புக்கு ஆராய்ச்சி பண்ணி புக்கை வெளியிட்டு இருக்காரு. என்ன வெளியிட்டு இருக்காருன்னா, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ இந்த தண்ணீர் உள்வாங்கி கொள்ளுகிறது. அவர் வந்து சவுண்ட் வைப்ரேஷன் பேசுறார், தண்ணியை பார்த்து பேசுறார். நீ மோசமான ஆள் அப்படி ஒரு தண்ணி பார்த்து பேசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடறார். இன்னொரு கப்ல வந்து ஒரு கண்ணாடி கப்ல ஐ லவ் யூ வாட்டர் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறார். 2 வெவ்வேறு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகுது. இதை வந்து போட்டோ எடுத்து பல முறை, லட்சக்கணக்கான முறை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய உணர்வுகளை, எண்ணங்களை, ஒளிகளை தண்ணீர் வாங்கி கொள்ளுகிறது. ரிசர்ச் பண்ணி புக்கே போட்டிருக்காரு. அதை பேஸ் பண்ணி பல பேர் ரிசர்ச் பண்றாங்க. ஆக நம்முடைய திருமணத்திலே மற்ற சடங்குகளாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நாம வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கிறது. நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், தெரிஞ்சா சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நான் கேட்கற இதே போல திருமணத்துல பல சடங்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு, அதெல்லாம் கூட வேஸ்ட் தான். இப்ப இதுலயே வந்து ஒரு சொன்னது ஒரு மடத்தனமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாரு 2 கிலோ அரிசி அட்சதை கொண்டு போய் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல ஒரு கிண்ணம், ஒரு கையளவு தான் எல்லாமே சேர்ந்து அட்சதை வரும். அப்போ ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி வரும். ஏன்னா மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தோண்டுவதற்காக, ஒரு பீதியை கலப்புவதற்காக. அதுவே தப்பு. நீ சொன்ன புள்ளி வரமே தப்பு. அதே போல 1 லட்சம் திருமணம் நடக்குதா அதெல்லாம் தெரியல, சும்மா ஒரு இதை சொல்லி ஏமாத்துறது. இப்ப நீ பல திருமணங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால், நான் கண்கூடா பாக்குறது ஏராளமான திருமணங்கள்ல அந்த ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? உண்மையிலே உனக்கு வந்து அதை ஏழை கொடுக்கலாமே, நீ எவ்வளவு வேணும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுட்டு ஏழை கொடுக்கலாமே என்று சொல்லியிருந்தா இவருக்கு வந்து உண்மையிலே ஏழைகள் மேல அக்கறை இருக்கு, நான் ஒத்துப்பேன் இல்லைங்களா? இப்ப இதே திருமண சடங்கு இப்ப நான் இப்படி சொல்றேன், பல பேர் பல உதாரணம் சொல்றாங்க. இந்த அக்ஷதை வந்து கீழே சிந்திருக்கும் போது எறும்புகள் வந்து மொச்சி இழுத்துட்டு போகும். ஒரு சினிமா படத்துல மீனா வந்து கேள்வி கேட்பாங்க, நடிகை மீனா. அந்த ஆக்டர் யாரும் மறந்த, பழைய காலத்து படம், நடிகை மீனான பழைய காலத்து படம் தானே. அதுக்கு மீனாவுக்கு அந்த நடிகர் சொல்லுவார், முத்துராமன் மகன் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, கோலம் வந்து அரிசி மாவுல போடணும். அரிசி மாவுல நீங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டோம்னா எறும்பு வந்து சாப்பிடும், காக்கா குருவி வந்து சாப்பிட்டு போகும். அப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு பயன்படுவதற்காக இந்த மாதிரி செய்யறாங்க. இப்படி கூட யோசனை பண்ணி இருக்கலாம். ஆக நீ வந்து உனக்கு வரலங்கிறது வீண் நினைக்கிற, நீ ஒரு ஜீவராசிக்கு போக கூடாதா? இப்ப இதே போல திருமண விழால பல பேர் வந்து கோட் சூட்டு போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலி மேடு கோட் சூட்டை வாங்கி 5,000 20,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நிக்காத போடுறாங்களா? அப்ப இதெல்லாம் வேஸ்ட் தானே. இதை பத்தியா நீ பேசல? இதை பத்தியெல்லாம் பேசாம அக்ஷதை என்கின்ற ஒன்றை மட்டும் ஏன் பேசுறீங்க? இந்து சமூகத்தோடு, இந்து சமுதாய மரபுகளோடு சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசுற திருமண விழால. ஏற்கனவே இந்து சமுதாயத்தை அந்த திருமணங்கள்ல பல விஷயங்கள் புதுசா புகுத்தி அதோடைய பொலிவையே கெடுக்கக்கூடிய டிஜே எல்லாம் போட்டு, என்ன டிஜே போடணும், டிஜே வந்து ஏழை கொடுக்கும், இப்படி எல்லாம் பேசலாமே. அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்து சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் ஒரு குறி வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது நீங்க பார்க்கணும். இப்ப இதே போல சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போனா சண்டே ஆனா வந்து அந்த ஆப்பத்துல ஒயினை ஊத்தி கொடுக்குறான். நாடு முழுக்க எத்தனை சர்ச்சு, எத்தனை ஒயின் குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா பேசுவீங்களா? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப பல கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க வந்து வீதி தெரு செங்கோடி பறக்க விடுறீங்களே, அந்த துணியெல்லாம் மிச்சப்படுத்தி எத்தனை குழந்தைகளுக்கு அதை கணக்கு போட, நாங்க எங்க சொல்ல, நான் கணக்கு போட்டு தரேன், எத்தனை குழந்தைகளுக்கு சட்டை தைச்சு தரலாம் நாம சொல்ல முடியல. அதே பேசல, நிறைய பேசிட்டே போலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலையும் போய் வந்து மாசம் கார்டு கொடுத்து வசூல் பண்ணுவாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சு
அவன் பாவம் அண்ணாடங்காச்சு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிப்பான். அவனையும் விட மாட்டாங்க. இந்த ஒரு முதல் மாசம் பிறந்தோடனே கார்டை காமிச்சு தொழிற்சங்கத்துக்கு காசு வசூல் பண்ணிடுவாங்க. எல்லா தொழிற்சங்கத்தை விடுங்க. உங்க தஞ்சாவூர் கிராமத்துல உங்களுக்கு தெரியும், நெல்லு அறுவடை பண்ணும்போது நீ பண்ண மாட்டானா? ஒரு மூட்டை அரை மூட்டை நெல்லு கொடு, ஒரு மூட்டை நெல்லு கொடு, வாங்கி போட மாட்டானா? அப்ப அப்படி எத்தனை கோடி எத்தனை மூட்டைகள் நெல் ஏழைகள் வயிற்றில் அடித்து வாங்கிக் கொள்கிறது கம்யூனிசம்? நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணட்டுமா? அப்ப இவங்க நோக்கம் என்ன? இதெல்லாம் கூட விட்டுருங்க. இதே தமிழ்நாட்டுல பல உணவு கிடங்குகள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழை நீரில் முளைச்சி வீணா போய் அதை பத்தி என்னைக்காவது இந்த சிபிஎம் சிபிஐ பேசியிருக்காங்க? ஒரு நாள் எத்தனை கோடி வாங்கினாங்க திமுக ஆட்சியில? 25 கோடி வாங்கினதுக்காக நாங்க அந்த நெல்மணி வீணாக போனாலும் பேச மாட்டோம். இப்படிப்பட்ட ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய உண்டியல் குலுக்கி அதேபோல சீனா ஆட்சி செய்த நாடுகள், அதாவது கம்யூனிசம் ஆட்சி செய்த நாடுகள், சீனா, ரஷ்யா, இங்கெல்லாம் செயற்கை பஞ்சத்தை ஏற்படுத்தி பல பேரை கொண்டாங்கிறதே கூட கம்யூனிசத்து மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. கம்யூனிஸ்டை பத்தி சொல்லணும்னா தனியா பேசிக்கொண்டே போகலாம். பசி, பஞ்சம், படுகொலை, இதுதான் அவங்களுடைய பிலாசபிய 3 அழகா சொன்னீங்க. அதனால உண்மையிலேயே ஏழைகள் மீது ஒரு அக்கறையினாலே பேசப்பட்டதாக எனக்கு தெரியல. ஹிந்து சடங்குகள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி they want to alienate the Hindus from the அந்த சடங்குல இருந்து வெளிக்கொண்டு வரணும், ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும், ஒரு பிடிப்பை அகற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ஹிந்து வெறுப்பின் மூலமாக சொல்லப்பட்ட கருத்தாக இதை நான் பார்க்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஸ்ரீ டிவி மூலமாக என்னுடைய கன்னடத்தை நான் பதிவு செய்கிறேன். அதே போல நம்ம சமுதாயத்தில் பல பெரிய ஆன்மீக பெரியோர்கள்லாம் இருக்காங்க. நீங்களும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யணும். எல்லோரும் தங்களை கண்டனங்களை பதிவு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரூபாய் 634 கோடி ரூபாய் அந்த லஞ்ச புகார் KN நேரு மீது இருந்தது. பலமுறை கூட கோர்ட்டே கூட கேட்டது, இது எப்போ கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னு. சென்ற திமுக அரசு அதை காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபியாக இப்போ வெங்கட்ரமணி கூட இருந்தார். அவர் மீது பல ரிமைண்டர்ஸ் கூட அனுப்பிச்சாங்க, இடி அனுப்பிச்சாங்க 2-3 தடவை லெட்டர்ஸ். அதன் மீதெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ தாவேக அரசாங்கம் நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க்கு காணல அப்படின்னு ஒரு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சென்ற திமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது உண்மையாக இந்த தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முனைப்பை காட்டுகிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இந்த இதுல எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் எல்லாமே தமிழகத்தை ஒரு லஞ்சம் லாவண்யம் நிறைந்த ஒரு நிர்வாகமாக மாற்றி இருக்கிறார்கள். இது ரொம்ப சகஜமான விஷயம். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அரசு உத்தியோகத்தில் நமக்கு இது கிடைப்பதற்காக, வேலை கிடைப்பதற்காக லஞ்சம் வாங்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட திராவிடம் உள்ள வந்ததுலேருந்தே வந்தாச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்று ஒரு சில மாதங்கள் ஆச்சு. அவர் MSc BEd முடிச்ச பிறகு வேலைக்கு சேர்ந்த உடனே, அப்ப எத்தனை வருஷம் பாருங்க, 30 வருஷம் முன்னாடி இருக்கும் இல்லையா? அப்ப அவர் வேலைக்கு சேரும்போது இதே போல திராவிடர் கழக கண்மணி சேர்ந்த ஒருத்தர் மூலமா தான் அவருக்கு வேலை கிடைச்சது. அதுக்கு அவருக்கு பேசப்பட்ட விலை என்னன்னா, 1 ஆண்டு சம்பளம். என்ன பேசுறாங்க, நீ 30-35 வருஷம் ஆட்சி இது பதவியில் இருக்க போற, 1 வருஷ சம்பளத்தை கொடுத்துரு. அப்போ 1 இயர் சம்பளம் அன்னைக்கு சேரும்போது என்ன சம்பளமோ அதை அட்வான்ஸா கேஷா இந்த சம்பந்தப்பட்ட கட்சி பிரதிநிதி கொடுத்தாச்சுன்னா அவர் அது நிறைய இடத்துக்கு பிரிச்சு கொடுப்பார். அப்போ ஒரே ஒரு சீட்டுக்கு எத்தனை லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இத்தனை வரைக்கும். இது நான் சொல்லும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இது பரம்பரையாவே எல்லாத்துலயும் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. லஞ்சம் இல்லாம போஸ்டிங் கிடையாது. அதுக்கு மேல போனா அந்த அளவுக்கு லட்சங்கள்ல போகும் எல்லாம். ஆகவே இப்படி ஒரு லஞ்சத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட நிர்வாகத்தை ஏற்படுத்தியது திமுகவும் அதன் பிறகு அதிமுகவும் தான். இதுல பார்க்கும்போது ஒரு படி மேல இருக்கிறது திமுக, அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நேரு அந்த இடி அவங்க வீட்டுல ரைடு நடந்த பிறகு நீங்க சொல்லக்கூடிய அந்த அத்தனை கோடி கணக்கான 634 கோடியை அதற்கான பணப்பரிமாற்றத்துக்கான எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க் மூலமா கிடைச்சதுனால ஆதாரங்களை 1 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப அமைச்சரா இருக்கார், திமுக ஆட்சியில இருக்கு, கொடுவாங்களா? அதனால ஒன்றும் பண்ணல. இப்ப அமைச்சரா இல்லை, அதனால இப்போ
அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை. இதுதான் நடந்திருக்கு. இதுல தாவேக்காவை பாராட்டக்கூடிய விஷயங்கள்ல அப்படி நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா இப்ப பாருங்க, ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு? சிசிடிவி கேமராவே, எந்த கேமராவும் வேலை செய்யலையா. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஏதோ காபி டீ வாங்குறதுக்காக அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துட்டு போயிட்டாராம். நம்புற மாதிரி இருக்குங்களா? நம்பணும். ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் நம்ம தானே ஓட்டு போட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் வந்து அரிசி எல்லாம் வந்து சர்க்கரை எல்லாம் வந்து மழை நீர்ல கரைஞ்சி போச்சு, மிச்சம் இருக்கிற கோனிஸாக கரையா தின்னுடுச்சு என்று சொல்லி அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சர்க்கரை மூட்டை எல்லாம் காணாம போச்சு என்று நாக்கூசாம போய் சொன்னாங்க திமுக. இவங்க டிவி காட்சியில இதை வேற மாதிரி சொல்றாங்க, டிஜிட்டலா சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கரூர்ல வந்து அந்த சம்பவத்துக்கு நெரிசலுக்கு இத்தனை பேர் இறந்து போன காரணமானது செந்தில் பாலாஜி இந்த குற்றம் சாட்டினாங்க தாவேக்கா. ஆனால் அதே செந்தில் பாலாஜி இப்ப ஏன் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க? அதே போல அந்த நேரத்துல இருந்த கமிஷனராக இருந்தவர் மீதும் குற்றச்சாட்டு. அந்த கமிஷனருக்கு தான் ஊழல் தடுப்பு அவர்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க, இதுவே வந்து நேருடைய எல்லா ஆதாரங்களும் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே எலெக்ஷன் இடி வந்து கொடுத்தாச்சு கோர்ட்ல. அதனால இவங்க தடுக்க முடியாது, வேற வழி இல்லாம எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மேல ஏன் வந்து ஆதாரங்கள் அழிக்கப்பட்டன? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்து சும்மா தூய சக்தி தீய சக்தி இதெல்லாம் வந்து பராசக்தியில வேஸ்ட், சும்மா வந்து ரீல்ஸ் தான், நாய சக்தியாக இருக்கிறாங்க. ஆமா, அதாவது அசல் திமுக இருந்தது, இப்ப நிழல் திமுக இருக்கிறது, அவ்வளவுதான். திமுக ஊழல் செய்யல காப்பாற்றக்கூடிய அரசாக நீங்க இருக்கீங்களே தவிர நீங்க உண்மையிலே வந்து அந்த ஊழலுக்கு எதிரான அரசாக எனக்கு தெரியல. போக போக பார்க்கலாம் நீங்க அப்படி இருப்பீங்களா என்று இருந்தால் சந்தோஷம். அதனால இது வந்து வேறு வழி இல்லாமல் இப்ப ஒரு அமைச்சராக இல்ல, கோர்ட் வந்து சொல்லியாச்சு ஏன் பண்ணலான்னு, அப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படினால வந்திருக்கே தவிர இதுல தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ரோல் இருப்பதாக நினைக்கவில்லை. உண்மையிலேயே தாவேக்கா வந்து லஞ்சத்தை ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருந்தால் இந்த ஹார்ட் டிஸ்க் ரைடு நடந்திருக்கு, ஹார்ட் டிஸ்க் காணாம போன நடந்திருக்கூடாது. திமுக ஆட்சி காலத்தில் ஹார்ட் டிஸ்க் காணாம போகலையே, இவங்க ஆட்சி காலத்தில் காணாம போகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஆகவே திமுக ஊழலுக்கு தாவேக்கா துணை போகின்றது என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. இதற்கு தாவேக்கா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தாவேக்கா ஆட்சி என்பதே திமுகவுடைய 2.0 தான். விட்ட இடத்துல இருந்து இவங்க தொடங்குறாங்க அப்படின்னா இது பல சம்பவங்கள் இருக்குது. அதுல இன்றைய ஒரு சம்பவம் வந்திருக்குது. என்னன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம். இது கோர்ட் ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் தனிநபர் அந்த அமர்வு ஒன்று தீர்ப்பு சொன்னது. அதை எதிர்த்து நாங்கள் போறோம்னு சொன்னாங்க இருநபர், அவங்களும் அதே உத்தரவெல்லாம் பிறப்பிச்சாங்க. இப்ப என்ன பண்ணோம்னா திமுக எப்படி கோர்ட் அவமதிப்பை செய்ததோ, தீபத்து தூணில் தீபம் ஏற்றாமல் இருந்ததோ, அதே போல நாங்களும் செய்வோம். ஏன்னா அப்படி இருந்தால்தான் நீங்க அமைதியாக இருக்கும், இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிங்கிறது மாதிரி தாவேக்கா பேசிட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சி அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆட்சியாக இருக்கணும், சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கணும். அதனாலதான் நீங்கள் திமுக அழிந்து முருகனிடம் விளையாட்டு காட்டினாங்க, அதனால அது அடிந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆனா நீங்களும் அதே பாதையில் போகக்கூடாது அப்படின்னு இந்து முன்னணி ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா இப்பொழுது நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, பழைய முறையே நாங்க கடைபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்து முன்னணி அறிக்கையை நான் ஆமோதிக்கிறேன். திருப்பரங்குன்றம் அந்த ஊருக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்கிறது என்று ஒரு செய்தி இப்ப நான் சமீபத்துல படிச்சேன். இதுக்கு வரைக்கும் தெரியும், இப்பதான் தெரியும் எனக்கு. அது என்ன, தராசுக்காரர் பூமி. இந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தராசுக்காரர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. புதுசா இருக்கு செய்தியை. என்னன்னா அந்த காலத்துல மக்கள் தங்கள் மனசுல கூடிய குறை, இப்போ வந்து ஒரு இடத்துல போய் முறையிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல, அநியாயமான தீர்ப்பு வந்திருக்கு, போய் முறையிடுவாங்க முருகன்ட்டு. முறையிட்டா அவர் தீர்ப்பு கொடுப்பார், ஜட்ஜ்மெண்ட். தெய்வம் நின்று கொள்ளும், சரியான தீர்ப்பு அவர் கொடுப்பார். கொடுத்துருச்சு. ஆமா, கொடுத்துருச்சு. அது வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த தராசுக்காரர் என்கின்ற பெயருக்கு ஆதாரம் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் கோயிலுடைய தேர்ல வந்து கையில் தராசை ஏந்தி கொண்டு 6 முகம் 12 கை, ஒரு கையில வேல் இருக்க வேண்டிய கையில வேலுக்கு பதிலாக தராசை ஏந்தி கொண்டு அந்த ஒரு சிலை சிற்பம் இருப்பது போல அந்த போட்டோவையும் போட்டு செய்தி போட்டிருந்தாங்க. யாராவது வெரிஃபை பண்ணணும்,
புதுசா அந்த செய்தி இருக்கு, உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக அந்த தராசை தாண்டி கையில் தாங்கி இருக்கக்கூடிய நீதி தேவையா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் நிச்சயம் தண்டிப்பார். அதனால்தான் ஸ்டாலின் வந்து தோத்து போனார். அவரே தோத்து போனார். சர்வேக்கால் வேற வழி இல்லாமல் சேகர் பாபு அழுதாரு. உண்மையில அழுதாரா நடித்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி திமிராக பேசிக் கொண்டிருந்த சேகர் பாபு இன்றைக்காக நீங்க அழுது பார்த்திருக்கீங்களா? அழ வச்சார், அது தண்டனை கொடுப்பார். அதனால இவங்க புரிஞ்சுக்கணும், உண்மையிலே தராசுக்காரர் தான், தராசை கையில் ஏந்திய நீதி தேவதை திருப்பரங்குன்றம் முருகன். அதை இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்ல வரேன். முதல் படை வீடு. இப்ப என்னுடைய அடுத்த சந்தேகம் என்னன்னா, நிர்மல்குமார் அண்ணா அறநிலையத்துறை அமைச்சரா? அவர் ஏன் பேசணும்? அவர் அந்த தொகுதி எம்பி இல்ல, லோக்கல் எம்எல்ஏ வந்து இன்னொரு துறையை பத்தி பேச முடியுமா? அப்ப இது அறநிலையத்துறை நிலைப்பாடா நிர்மல்குமார் தனிப்பட்ட கருத்தா? தாவேக்காவுடைய அமைச்சரவையில அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், இதுதான் நிர்மல்குமார் சொன்ன எங்களுடைய கருத்து, எனக்கு பதிலா அவர் பேசியிருக்கார் சொல்லுவாங்களா? சொல்லலையா? ஏன் மௌனம் காக்கிறார்? இது நம்முடைய கேள்வி. இன்னொன்னு பாருங்க, தீர்ப்பு நீங்க சொன்னபடி நீதியரசர் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு. நீதியரசர் வந்து இந்த மாதிரிதான் பண்ண சொல்லியிருக்காரு. 100 ஆண்டு காலம் அப்படியே நீண்டு வந்த வழக்குக்கு அந்த இதற்கு முன்பு உள்ள வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. புதுசா சொல்லல, அதே அடிப்படையை அடிவட்டி தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன், அவமதிப்பேன் என்று சொன்ன என்ன அர்த்தம்? இது திமுக வெர்ஷன் 2. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. இதுக்காக தன்னுடைய உயிரே தியாகம் செஞ்ச பூர்ணச்சந்திரன், இதுக்காக வெட்டி கொல்லப்பட்ட ராஜகோபால், இதுக்காக வந்து மேல இருந்து கோபுரத்தின் குதித்து தன்னை தியாகம் செய்த முத்து, எத்தனை பேர் இப்படி இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட அத்தனை பேருடைய உணர்வுகளை நீங்கள் காலில் போட்டு மிதித்து நாசமாக்கி இருக்கிறீர்கள். திருப்பரங்குன்றத்துல வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தனமா வேண்டாமா என்பதை ஆன்மீக பெரியோர்கள், அந்த கோயில் சம்பந்தப்பட்ட மடத்தை சேர்ந்தவங்க, கோயில் பக்தர்கள், இவங்க தான் முடிவு பண்ணுமே தவிர திமுக கட்சியோ தாவேக கட்சியோ முடிவு பண்ணக்கூடாது. இந்துக்களுடைய வழிபாட்டு இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? திருப்பரங்குன்றம் கோயில்ல வந்து இந்த மாதிரிதான் பிரசாதம் பண்ணணும் இவங்க முடிவு பண்ணுவாங்களா? இந்த திருவிழா தேவையில்லை இவங்க முடிவு பண்ணுவாங்களா? இது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை, காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு உரிமை. அதுல வேற பாருங்க, சர்வேக்கள் திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு. தீபத்தூர்னு ஏற்கனவே இவ்வளவு பெருசு சர்வேக்கள் எங்காவது 8 அடிக்கு 10 அடிக்கு இருக்குமான்னு கனிமொழி ஒரு முட்டாள்தனமான உளறல்னா திருப்பி அதை வழிமொழிகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அதனால இவர்கள் வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, இவர்கள்லாம் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டார்கள், இவங்களுக்கு வந்து நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பெல்லாம் மதிக்க மாட்டாங்க. இவங்க எதை மதிப்பாங்கன்னா, ஓட்டு என்கின்ற அந்த ஓட்டுனுடைய தீர்ப்பை மட்டும்தான் மதிப்பாங்க. முஸ்லிம்கெல்லாம் வந்து இப்ப இதுக்கு இந்த மாதிரி நம்ம பேசணும்னா, அந்த பகுதியில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி ஓட்டு போடுவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. இதே மதுரையில கள்ளழகருக்கு லட்சக்கணக்கில் வராங்க. எல் விழுந்தா அந்த எல் விழறது கூட இடம் இருக்காது, மனித தலைகளா தெரியாது. போட்டோ ஏரியல் வியூல எடுத்து போட்டிருக்காங்க, ட்ரோன் போட்டோ. அப்ப அத்தனை லட்சம் பேர்ல ஒரு கால்வாசி பேராவது நான் ஹிந்து என்ற எண்ணத்தோடு ஓட்டு போடுகிறான் என்கின்ற நிலை மதுரையில் இருக்குமேயானால் இந்த மாதிரி அமைச்சர் பேசியிருக்க மாட்டார். ஆகவே ஹிந்துக்கள் தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிந்துக்கள் தன்னை உணர்ந்தாதான் மேற்கு வங்கத்தில் பெரிய மாற்றம் வந்து. அதனால்தான் அந்த உணர்வு ஹிந்துக்களுக்கு வர வேண்டும். ஹிந்து முன்னணி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹிந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஹிந்து முன்னணி பெருமுயற்சி எடுத்திருக்கிறது. ஹிந்து முன்னணியை கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். எல்லோரும் ஹிந்து முன்னணிக்கு உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன். இப்போ மீண்டும் வந்தே மாதரம் இந்த சர்ச்சை என்னன்னா, ஒரு ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. குறிப்பாக கவர்னர் மேற்கொண்ட அவர் கலந்து கொள்ளக்கூடிய விழான்னா எப்படி அரசு விழாவில் பாடல்கள் பாடப்பட வேண்டும். முதலில் வந்தே மாதரம், தேசிய கீதம், அதற்கு பிறகு மாநிலத்திற்கு உரிய தமிழ்தாய் வாழ்த்து. இந்த மூன்றாவது ஆக பாடுகிறதுங்கிறதே ஒரு இன்ஃபீரியர், ஒரு ரொம்ப கீழானது அப்படிங்கிறது மாதிரி இங்க ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்க. 3 பாடல்களையும் ஒரு நிகழ்ச்சியில பாடப்படுகிறதுங்கிறத மறந்துட்டு 3ஆவதாக இது பாடுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு கீழானது அப்படிங்கிறது மாதிரி இங்க பிரச்சாரம் செய்யப்பட்டது.
தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக கவர்னர் ஃபங்க்ஷன்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இது குறித்து இப்போ கோர்ட்டு இருக்கும் பொழுது ஒரு வழிகாட்டு சொல்லியிருக்குது. இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொன்னது மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இந்த சுற்றறிக்கை எல்லாத்துக்கும் பொதுவானது, இந்தியா முழுக்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது கோர்ட்டு. அதனால கோர்ட்டுக்கு என்னுடைய வணக்கங்கள். இது ஒரு அரசு ஆணை, ஜிஓ, மத்திய அரசு ஆணை. அதனால எல்லா அரசு விழாக்களிலும் வந்தே மாதரம், அதன் பிறகு ஜனகணமன, அதன் பிறகு லோக்கல் சாங்ஸ் இருந்தா பாடிதான் அரசு ஆணை. அதனால இந்த அரசாணை போய் எடுத்து முதல்ல படிச்சு பாருங்க. அரசு ஆணையை யாரும் மீறக்கூடாது, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப தமிழ்நாட்டுல வந்து எல்லா அரசு அலுவலகங்கள்ல இப்ப யார் படம் இருக்கும்? விஜய் படம் தான் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட கலெக்டர் ஆபீஸ்ல குறிப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தாவைக்காவே ஜெயிக்கலன்னு வச்சுக்கலாமே, இங்க நாங்க விஜய் படம் வைக்க மாட்டோம் சொல்லுவாங்களா அரசு அலுவலகங்கள்ல? என்ன பேத்தல் அது? அப்ப தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை தமிழ்நாட்டில் எல்லா கலெக்டரும் மதிப்பாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு போடக்கூடிய உத்தரவை கேரளா மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? மத்திய அரசு போடக்கூடிய அரசாணை, ஜிஓ எது இருந்தாலும் எல்லா மாநிலங்களும் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசுறாங்களா? தமிழ்நாட்டோட பகுதி, தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பகுதி தானே, அப்ப எப்படி நம்ம பேச முடியும்? அதனால இதுவே முதல் அபத்தம். பிரிவினை பேசக்கூடிய ஒரு மனப்பான்மைக்காக இப்படி இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, வந்தே மாதரத்தை வந்து தேவையில்லாம சர்ச்சை பண்றாங்க. வந்தே மாதரம் என்பது அது பெரிய பாடல். அந்த பாடலை சுருக்கமா 2 வரியில சொல்லிடலாம். ஒண்ணு, பாரத தாய் நம்முடைய தாய், என்னுடைய அம்மா, நமக்கு அம்மா பாரத மாதா. இந்த முதல் வரி, முதல் கருத்து. இரண்டாவது, நமக்கு இந்த நாடே தெய்வம், இந்த நாடு உனக்கு அம்மா, இந்த நாடு உனக்கு தெய்வம். இவ்வளவுதான். இது சொல்றது உனக்கு என்ன தயக்கம் இருக்கு? இந்த நாட்டுல நீ பிறந்திருக்க, வளர்ந்திருக்க, வாழ்ந்துட்டு இருக்க, இந்த நாட்டுல சாக போற, அப்புறம் சந்ததிங்க தான் இருக்க போகுது. உனக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்க. அப்ப உன்னை வாழ வைக்கக்கூடிய இந்த தெய்வமாக நினைக்கிறதுல தப்பு இருக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் நாட்டுக்காக தியாகம் செய்ய தூண்டிய ஒரு பெரிய ஒரு பாட்டு வந்தே மாதரம். பாரதியார் பாடியிருக்காரு, 2 வருஷமா பாடியிருக்காரு. சிதம்பரம் பிள்ளை, பாபு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், வீதி வீதியா போய் முழங்கி இருக்காரு, இல்லையா? உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? ஏன் சர்ச்சை ஆக்கணும்? தமிழ்நாட்டுல சர்ச்சை, கேரளால சர்ச்சை, ஏன் சர்ச்சை ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த நாடு உனக்கு தெய்வமோ இல்ல இந்த நாடு என் தாயை போல மதிப்பேன்னு சொல்றது என்ன தயக்கம்? பாருங்க, வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல வந்தே மாதரம் பாடிய போது 17 வயசு பையன் வந்து வந்தே மாதரம் பாடிய காரணத்துக்கு அது வேற இது இருந்தது. குதிராம் போஸ் என்கின்ற ஒருத்தன் 18 வயசுல ஒண்ணு தூக்கு மேடை ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கிறது. வந்தே மாதரம் என்ற வார்த்தையை சொன்னதற்காக தூக்கி மேடை ஏறியவர்கள் பல பேர். இப்ப வெள்ளக்கார வந்தே மாதரத்தை பார்த்து பயப்பட்டா அர்த்தம் இருக்கு, வெறுத்தால் அர்த்தம் இருக்கு. நீ ஏன் இருக்கிற? நீ வரவேற்கணும் இல்லையா? அப்ப நீ வெறுக்கிற அல்ல எதிர்க்கிற என்று சொன்னா என்ன அர்த்தம்? நீ வெள்ளக்காரனுடைய வாரிசா? நீ வெள்ளக்காரனுடைய அடியாளா? வெள்ளக்காரன் போன பிறகு அவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளா? நீ ரெப்ரசன்டேட்டிவா? இப்படி நமக்கு என்ன வருகிறது அல்லவா? ஆகவே இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே இந்த கண் கொண்டுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே வந்தே மாதரம் முழுக்க முழுக்க நம்ம பாடணும், எல்லாருமே அதுக்கு மரியாதை செலுத்தியே ஆக வேண்டும். இப்ப அரசாணை வந்தாச்சு. மதர்சால பாடுறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி மாறியவனே காட்சி மாறுகிறது. பசு தேசிய விலங்கா கொண்டாடுன்னு சொல்றாங்க. பசுமாடு வெட்டக்கூடாதுறான். அஜ்மீர்ல இருந்து இந்த தர்கா சீஃப் சொல்றாரு, இமாம் சொல்றாரு, இந்த தேசிய விலங்கா அறிவிக்குங்க. அவனு சொல்றான் வந்தே மாதரம் இல்ல மதர்சாலையே பாடுறாங்க. அவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன். அப்ப பிரச்சனைங்கன்னா இது அரசியலாக்குயில் தான் சர்ச்சை வருகிறது. முதல்ல அரசியலாக்கியது, அந்த பிரச்சனையை சர்ச்சையை ஏற்படுத்தியதே வந்து காந்தியால் தான் வந்தது. அந்த காலத்துல முஸ்லிம்கள் தங்களுடைய ஆதரவு கிடைக்காதோ என்று பயந்த அலி பிரதர்ஸ்க்கு பயந்து, அதாவது முதுகெலும்பில், சாவர்கர் சொல்வார், முதுகெலும்பில்லாத காங்கிரஸ் சொல்லுவார். அது சந்தேகமே கிடையாது. முதுகெலும்பு ஸ்பைன்லெஸ் இப்படியே சொல்லுவார் அவர். அதாவது நிமிந்து நிக்கணும், ஆண்மையா நிக்கணும், மோடிஜி மாதிரி. அப்படி நிற்க திராணி இல்லாத காரணத்தால் இந்த சர்ச்சை முதலாக வருகிறது, அது தொடர்கிறது. ஆகவே நீங்கள்லாம் ஒண்ணு பிரிட்டிஷுடைய இடிபிடியா இருக்கணும், அல்லது
வீர சாவர்கர் சொன்ன பல ஸ்பைன்லெஸ்ஸா இருக்கணும். எது நீங்களே முடிவு பண்ணுங்க. வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும். கட்டாயம் அதற்கு வந்து எல்லோரும் மரியாதை கொடுக்கணும். மோடி அரசு எடுத்த அந்த அரசாணையை நான் மதிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த அரசாணை தேசத்தை படிச்சு பாருங்க. நாம் இந்த நாட்டினுடைய பாரத தாயுடைய குழந்தைகள், நமக்கு அந்த பாரத தாய் தான் தெய்வம். இதான் வந்தே மாதரம் சொல்லக்கூடிய கருத்து. இதோட நிறைவு செய்கிறேன். மேற்கு வங்கம், பீகார், திரிபுரா இது போன்ற மாநிலங்கள், குறிப்பாக இதெல்லாம் ஒரு சில எல்லைப்புற மாநிலங்கள்லாம் இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய டெமோகிராஃபிக் அந்த சேஞ்ச், மக்கள் தொகை இந்த சதவீதம் வந்து மாற்றம், இதை வந்து அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் உற்று கவனிக்கணும். இதை ஏற்க முடியாது. இதை குறித்து நாங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்றாரு? என்ன பிரச்சனைங்க? ஒரு இத்தனை ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் இந்த மாதிரி இந்த டெமோகிராபிக் சேஞ்சை பத்தி இப்பதான் முதல் முறையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8-10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலகோதமன் அவர்கள் பத்தி பேசியிருக்கார். குறிப்பாக நம்ம நாடு முழுக்க உள்ள எல்லை மாவட்டங்கள்ல முஸ்லிம் ஜனத்தொகை கடந்த 10 ஆண்டுகள் அதிகமாக இருக்கிறது. புள்ளிவிவரத்தோட கொடுத்தார். இது பெரிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இந்த டெமோகிராபி, அதாவது மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றம், அதான் டெமோகிராபின்னு சொல்றோம். அது மாறுவதன் மூலமாக எல்லாமே மாறுது. பாருங்க, லெபனான் என்ற ஒரு நாடு கிறிஸ்துவ நாடா இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? அது 2ஆ பிரிக்கணுங்கிறான். முஸ்லீம் பாதிக்கு மேல வந்தாச்சு. பெரிய பிரச்சனை, தினசரி சண்டை. சிரியா இதே போலதான். ஆக முஸ்லீம் ஜனத்தொகை கூடிய பிறகு என்ன ஆகுது பார்க்கிறோம். நம்ம கண்ணால பார்த்தோம்னா 1947 பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது. எதனால பிரிஞ்சது? அந்த லாகூருக்கு அந்த காலத்துடைய பேர் வந்து லவபுரி என்ற பெயர். ராமனுடைய மகன் லவன் ஏற்படுத்திய ஊர் லாகூர். லாகூர்ல 1946 சிவராத்திரி விழா நடக்குது. லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப லாகூர்ல வந்து பேசுறாங்க, நம்ம வந்து ஜாகிரதையா இருக்கணும், இந்த மாதிரி தனி நாடா பிரிக்க போறாங்க பேசிக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் லாகூர்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் என்று சொல்கிறார்கள் சொன்ன போது அங்க இருக்கிற ஹிந்துக்களை சிரிச்சாங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இந்த சிவராத்திரி விழா நடந்து முடிஞ்சு மாசி மாசம் வரும் இல்லையா? மாசி மாசம் என்ன மாசம் வரும்? அந்த கிட்டத்தட்ட மார்ச் பக்கம் வரும் இல்லையா? அது அடுத்த சில மாதங்கள்லயே வந்து பாகிஸ்தான் பிரிவு இருந்தாச்சு. 47 7-8 மாசத்துல. அதே லாகூர் நகர் வீதிகள்ல ஹிந்து பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு தெருக்குள்ள சங்கிலி கட்டி வைத்துட்டு போனாங்க. இத்தனைக்கு லாகூர்ல வந்து கிட்டத்தட்ட சரிபாதி ஹிந்து முஸ்லீம். அந்த காட்சியை மனதில் வாங்கி கொண்டு ஒருத்தர் ஓவியமா வரைஞ்சி, அந்த ஓவியம் வந்து பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன்ல இருக்கு. இந்த காட்சி நடந்திருக்கு 7-8 மாசங்கள்ல. அப்ப ஹிந்துக்கள் அசரதையா இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருது பாருங்க. அன்னைக்கே ஹிந்துக்கள் உஷாரா இருந்தான்னா யோசிச்சிருப்பான். இங்க மாதிரி உடன்பிறப்பு, உளுத்தம்பருப்பு, என்னுடைய உறவு சொன்னதுனால அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் இவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு, மாமா, மச்சான் சொன்னானோ அவன் தான் எத்தனை அட்டூழியம் பண்ணான். நம்ம நாட்டிலேயே நடந்தது. இது மாதிரி லாகூர் மட்டும் இல்ல, பல ஊர்ல நடந்திருக்கு. இதே ஒரு பெரிய கதை. நீங்க அதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால டெமோகிராபிக் சேஞ்ச் என்பது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனே மாத்திடும், வாழ்க்கை முறையை மாத்திரும், தேசத்துடைய எல்லையை மாத்திரும். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இப்பதான் வந்து மோடி அரசு இதற்கான ஒரு முன்னெடுப்பை ஆரம்பிச்சிருக்கு. தோராயமான ஒரு உத்தேசமான குறைந்தபட்ச கணக்கீடு எடுத்தால் கூட 2 கோடி பேருக்கு மேல பங்களாதேஷ்ல இருந்து கள்ளத்தனமாக ஊடுருவி வந்திருக்கிறார்கள். ஊடுருவி வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுல வாங்கினவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல இருக்கும் குறைஞ்சபட்சம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் பாருங்க. 2 கோடி பேருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் மணியை கொண்டு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில எவனும் அதை பத்தி பேசல. வேற எவனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸ்பெண்ட் பண்றதுனால என்ன நமக்கு லாபம்? நம்ம நாட்டுக்குள்ள இருந்து பாம்பு வச்சு, குண்டு வச்சு, பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடியவனா, டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியவனா, அப்படிப்பட்ட ஆளுக்கு விஷப்பாம்புக்கு நம்ம பால் ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இவன் தேர்ந்தெடுத்தவனே ரெப்ரசன்டேட்டிவ் ஆனாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஆபத்தை கலைஞெடுப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி. இப்ப நம்முடைய ஃபார்ச்சுனேட்லி அஸ்ஸாம்ல
வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரும்பான்மையோட பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டது. அதனால அதே போல திரிபுரா எல்லாத்துலயும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்த காரணத்தினால பெரிய ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறார்கள். அதுல இந்த டெமோகிராபியை பொறுத்த வரைக்கும் அதற்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லைப்புறங்களில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றங்களை ஆய்வு செய்து அது ஒரு பெரிய சயின்டிபிக்கா ஏஐல அந்த கருத்துக்கெல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணி அனலைஸ் பண்ண போறாங்க. இதுக்கான முயற்சி ஆரம்பித்திருக்கிறது. இப்படி முயற்சி ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்ன உடனேயே தினசரி ஆயிரக்கணக்கான பேர் ஐயா நாங்களா வந்து மேற்கொங்கல்ல நாங்களா பங்களாதேஷ் என்று சொல்லி கிளம்பி ஓடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஓடி போறவங்க நிறுத்தி அவங்கள பயோமெட்ரிக் இப்ப ஆதார்ல எப்படி நம்ம பண்றோமோ அதே மாதிரி பயோமெட்ரிக் வந்து நீங்க வந்து இன்னைக்கு கடந்து போயிட்டீங்கன்னா திருப்பி வரக்கூடாது. நாளைக்கு பயோமெட்ரிக் எப்படி ஆதார்ல இருக்க மாதிரி எல்லா பிங்கர் பிரிண்ட் கண் கருவி எல்லாம் எடுத்து பேரை கேட்டுட்டு நீங்க எந்த ஊர் பங்களாதேஷ்ல அதெல்லாம் பதிவு பண்ணி அப்படி பேட்ச் பேட்சா கொண்டு போய் அந்த எல்லை வரைக்கும் விட்டுட்டு வராங்க. இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம சொல்றோம் 2 கோடிக்கு அதிகமான பங்களாதேஷிகள் கள்ளத்தனமாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். அதுல பெரும்பகுதி நீங்க சொல்லக்கூடிய இந்த அஸ்ஸாம், திரிபுரா, பீகார், மேற்குவங்கம் இங்கதான் பெரும்பகுதி இருக்கிறது. இங்கதான் இருக்காங்க. இது நாம சொல்றோம். பங்களாதேஷ் சொல்றான், அதை ஏத்துக்க மாட்டேங்க. இப்ப நீங்க எப்படி அனுப்புவீங்க உங்களை? சிக்கல் இருக்கு இல்லையா? அப்ப இதை எப்படி சரி செய்வது என்பதற்கான ஒரு பெரிய ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு தீர்ப்பாய் சிறப்பு தீர்ப்பாயம் ஒரு ஃபாரினல் ட்ரிபியூனல் ஏற்படுத்துவதற்கான அதுக்கான என்ன மாதிரி பண்ணணும், லீகலா எப்படி பண்றது என்பதற்கான ஒரு முயற்சியில ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லை முழுக்க வந்து ஃபென்ஸ் எல்லை புறத்துல வேலி அமைக்காத பகுதிகள்லாம் மேனுவல் இந்த ஃபென்ஸ் போட போறாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டருக்கு ஃபென்ஸ் போடாத எடுக்கிற ஃபென்ஸ் போட போறாங்க. அதிகாரி இடத்தை கொடுத்துட்டாரு. இது தவிர இது வந்து எல்லைப்புறத்துல இரும்பு பாப்டு ஒயர் ஃபென்சிங். இது தவிர ஸ்மார்ட் ஃபென்சிங் என்கின்ற ஒரு டெக்னாலஜி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஒத்துழைப்போட சேட்டலைட் மூலமா எல்லைப்புறம் முழுக்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் உள்ள வந்தா கூட உடனே இம்மீடியட்டா தெரிஞ்சிடும், அலர்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபென்சிங்கான அடுத்துக்கான டிஜிட்டலா ஸ்மார்ட் ஃபென்சிங்கான ஒரு முயற்சி இது ஆரம்பிச்சு அதுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல பிஎஸ்எஃப் உடைய அதிகாரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதாவது 50 கிலோமீட்டருக்கு எல்லையில 50 கிலோமீட்டர் உள்ள எந்த பகுதியில கூட பிஎஸ்எஃப் வந்து சந்தேகம் ஏற்பட்டால் யார் வேணா சர்ச் பண்ணலாம். அவங்க வந்து பாதி நேரம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கொண்டு போய் அந்த லோக்கல் கோர்ட்லயோ அல்லது என்ன ப்ரொசீஜரோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான முழு அதிகாரம் பிஎஸ்எஃப்கே உண்டு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பிஎஸ்எஃப் போய் கேட்கணும், இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, இந்த தெருவில் ஒருத்தர் இருக்காரு, சந்தேகமா இருக்கு, நான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோமான்னு போய் லோக்கல் போலீஸை கேட்கணும். அதெல்லாம் இல்லை, டைரக்டா இவங்க போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடெக்ட், டிபோர்ட், டெலீட், கண்டுபிடிக்கணும், நாடு கடத்தணும், நம்ம நாட்டில் லிஸ்ட்ல இருந்து அவங்களை எடுத்துடணும். இந்த 3 கோஷங்களை முன்வைத்து இப்ப பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. அது அடுத்ததாக என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், நம்ம நாட்டுடைய எல்லா குடிமக்களுடைய ஒரு பெரிய ஒரு அட்டவணை மாதிரி தயார் பண்ணணும் என்று அதுக்கான முயற்சியை இப்போ முன்னோட்டமாக ஆரம்பித்திருக்கிறது. அதனால நம்முடைய நாடு இப்பதான் இன்னும் சொல்ல போனோம்னா பாதுகாப்பான ஒரு நிலைக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கான முன் ஸ்டெப் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆரம்பிச்சிருக்காங்க. சுதந்திரம் வாங்கி செய்திருக்க வேண்டியதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து மோடி அரசு முதல்ல கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப அதுக்கான சூழ்நிலை இல்லை, மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க சொன்னபடி 47 செய்ய வேண்டிய வேலைகளை இப்பொழுதுதானே ஆரம்பித்திருக்கிறது. என்ஆர்சி வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, நம்ம நாட்டுல இல்ல, எல்லா நாடுகளிலும் பல நாடுகள்ல இருக்கு. அதனால நல்ல முயற்சியை அமித்ஷா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லது, அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்றைய 5 செய்திகளும் மிக முக்கியமான செய்திகள். அதை குறித்து மிக ஆழமான பார்வையை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் வரும் திங்களன்று சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.